Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டெல்லியில் இந்தியா கூட்டணி சார்பில் தற்போது பேரணி என்பது நடத்தப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். सर पुलिस आपको डिटेन कर रही है क्या? तो आप लोग गिरफ्तारी देंगे क्या? இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் தற்போது காவல்துறையினர் கைது செய்து அவர்களை பேருந்தில் ஏற்றி இருக்கின்றனர். இவர்களை கைது செய்த காவல்துறையினர் வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்று பின்னர் சிறிது நேரத்திலேயே அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் டிரான்ஸ்போர்ட் பவன் அருகே தடுத்து நிறுத்தப்பட்டனர். காவல்துறையினர் ஏராளமான தடுப்புகளையும் அமைத்திருந்தனர். இருப்பினும் எம்பிக்கள் தங்கள் முன்னேறி செல்ல அனுமதி கோரி காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்ததால் பல எம்பிக்கள், குறிப்பாக பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் அந்த சாலையிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத் பவார் உள்ளிட்டோர் வயதானவர்கள் என்பதால் அந்த பகுதியிலேயே ஒரு இருக்கை ஒன்றை போட்டு இருக்கையில் அமர்ந்தவாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில எம்பிக்கள் காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை எகிரி குதித்து முன்னேறி செல்ல முயன்றனர். ஆனால் அவர்களையும் காவல்துறையினர் தடுத்தனர். குறிப்பாக சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் காவல்துறை அமைத்திருந்த தடுப்புகள் மீது ஏறி கீழே குதித்தார். மேலும் சில பெண் எம்பிக்களும் காவல்துறையின் தடுப்புகளை மேலே ஏறி குதிக்க முயன்றனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். தொடர்ந்து இவர்களுடைய பேரணிக்கு அனுமதி இல்லாததால் தடையை மீறி பேரணி செல்ல முயன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள், குறிப்பாக ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் தற்போது டீடைன் செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டுள்ளனர். ஆனால் அதன் பிறகு இவர்கள் சிறிது நேரத்திலேயே விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.